வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாரம்பரிய காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா. முதல்வர் ரங்கசாமி தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை ருசி பார்த்து துவக்கி வைப்பார். ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது சம்பந்தமாக கவர்னர் கைலாசநாதன் அதிகாரிகளுடன் ஆய்வு. மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை மீட்க முடியாத நிலையில் நீரில் இழுத்து செல்லப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்ற தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை ருசி பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் மற்றும் நாம் வாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியில் இடம்பெற்று வந்த உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். இத்திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளை சார்ந்த இயற்கை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைந்த காய், கனி, விதை மற்றும் இயற்கை உணவு தானியம் நேரடி விற்பனை செய்யும் வகைகளில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றிலும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட சிறுதானியம், பழ வகைகள், காய்கறிகள், மரக்கன்றுகள், விதைகள், கீரை வகைகள் மற்றும் நவதானியங்களால் செய்யப்பட்ட காரம், இனிப்பு போன்ற தின்பண்டங்கள், உளுந்து, துவரை, கடலை போன்ற பல்வேறு வகையான இயற்கை மூலிகை பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ஒரு நாள் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உணவுப் பொருட்களையும் வாங்கி சென்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். உணவு திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது குறித்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முன்னிலையில் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ஊசுடு ஏரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குடிநீர் எடுப்பது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்ள வருகை புரிந்தார். அவருக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொன்னாடை அணிவித்து பூக்கூடை மற்றும் பழக்கூடை வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் பலரும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது புதுச்சேரிக்கு ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுத்து செல்வது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் பின்னே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறினார். அதன்பின் மக்கள் உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்துள்ளனரே என்ற கேள்விக்கு சிரிப்பு ஒன்றையே பதிலாக அளித்தார். தொடர்ந்து பாகூர் ஏரியை ஆய்வு செய்த அதிகாரியுடன் புறப்பட்டு சென்றார். ஊசுடு ஏரி ஆய்வின் பொழுது தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை 2 நாட்களாக மீட்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வரும் நிலையில் மழை நீரில் வாலிபர் அடித்து செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேங்காய் திட்டு பழைய துறைமுக துவாரத்தில் தீவிர தேடுதல் வேட்டையும் நடைபெற்றது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையில் ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியைச் சார்ந்த 40 வயதான ஐயப்பன் என்ற வாலிபர் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டார். இதையடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விடிய அவரை தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் உப்பனாறு வாய்க்கால், வெள்ள வாரி வாய்க்கால், ஓடை, கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சத இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியும் கடந்த 2 தினங்களாக மழை நீரில் செல்லப்பட்ட ஐயப்பனை மீட்க முடியவில்லை. தொடர்ந்து 2வது நாளாக பழைய துறைமுக முகத்வாரத்தில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஜீவானந்தபுரம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐயப்பன் அடித்துச் செல்லும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் வளரியல் அனைத்து கிளைகளின் 60ஆம் ஆண்டு துவக்க விழா மிக பிரபாண்டமாக பம்பர் பரிசுகளுடன் துவங்கியது. ஜோஸ் ஆலுகாஸின் அனைத்து கிளைகளிலும் 60ஆம் ஆண்டு துவக்க விழா மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தீபிகா, மோனிஷா, பூங்குழலி, VS ரேகா ராஜசேகர், இந்திரா ஆகியோர் பங்கேற்று விழாவினை துவக்கி வைத்தனர். பிரான்ச் மேனேஜர் நிஜோ, அசிஸ்டன்ட் மேனேஜர் மனோஜ் அம்பட், அக்கவுண்ட் மேனேஜர் சஜீஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 60ஆம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு மெகா பம்பர் பரிசுகளாக 6 கார்கள், வாராந்திர பரிசு, வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தங்க நாணயம், வாடிக்கையாளர்களின் அனைத்து பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு வழங்கப்படுகிறது. இதர சலுகையாக வைரத்திற்கு 20% தள்ளுபடியும், பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியும், வெள்ளி பொருட்களுக்கு, குறிப்பிட்ட நகைகளுக்கு செய்கூலி சேதாரமின்றியும் வழங்கப்படுகிறது. இச்சலுகை ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சலுகை மற்றும் பரிசு பொருட்களை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி பயன்பெறுமாறு ஜோஸ் ஆலுகாஸ் மேனேஜிங் டைரக்டர் வக்சிஸ் ஆலுகாஸ், பால் ஆலுகா, ஜான் ஆலுகா ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். செவாலியே செல்லான் நாயக்கரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செவாலியே செல்லான் நாயக்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் போதைப் பொருள் மற்றும் அவசர உதவி எண் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய மாணவர் படை சார்பில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் பலர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதில் தேசிய மாணவர் படை கப்பற்படை பிரிவு கமாண்டர் லோகேஷ் முன்னிலையில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள், உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறையின் அவசர உதவி எண் 112 குறித்தும், போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் பற்றியும் விளக்கி கூறினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் புனிதா, ஸ்ரீனு ராவ் மற்றும் சைபர் கிரைம் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் உமா மணீஸ்வரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். தேர்தல் கால வாக்குறுதிகளை செயல்படுத்தாத பட்ஜெட்டை கண்டித்த வாலிபர் சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு சார்பில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2024 ஆண்டுக்கான ஒன்றிய பாஜக கூட்டணி, மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுகளின் தேர்தல் கால வாக்குறுதிகளான ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, லட்சக்கணக்கான ஒன்றிய அரசு காலி பணியிடங்கள் நிரப்புதல், புதுச்சேரி மாநிலத்தில் 50,000 வேலை வாய்ப்பு, 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புதல், ஐடி பூங்கா, ஜவுளி பூங்கா அமைப்பது போன்ற எதையும் செயல்படுத்த சிந்திக்காத இளைஞர் விரோத பட்ஜெட்களை கண்டித்து பழைய பஸ் நிலையம் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் பொருளாளர் ரஞ்சித் குமார் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் தஞ்சை சேகரன், இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினார். மாநில குழு உறுப்பினர்கள் நிலவழகன், ஜெயபிரகாஷ், ஜெயராஜ், அஜித்குமார், விண்ணரசன், கவியரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுங்க பொருட்களை பாதி விலைக்கு குறைத்து தருவதாக கூறி இணையதளம் மூலம் ரூபாய் 9 லட்சம் நூதன மோசடி செய்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் இணையதளத்தில் பொருட்கள் விற்பனை குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் சுங்க இலாக்கா கைப்பற்றிய பொருட்கள் பாதி விலையில் விற்பனைக்கு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை நம்பிய அவர் குறிப்பிட்ட கைபேசி எண்ணில் மர்ம நபரிடம் பேசியுள்ளார். அதன்படி பல பொருட்களுக்கு மொத்தம் ரூபாய் 9,02 லட்சம் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். பணம் செலுத்திய நிலையில் அந்த காட பொருட்கள் வந்து சேரவில்லையாம். மர்ம நபரால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர்
புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். 9 லட்சம் மதிப்பீட்டில் டாக்டர் அம்பேத்கர் சிலை சீரமைத்தல் மற்றும் நீரூற்று சுற்றுச்சுவர் கட்டுதல் பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அமைவிடத்தில் புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் பராமரிப்பு பணிக்கான அரசு சார்பில் ரூபாய் 4.5 லட்சம் ஒதுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டது. தற்பொழுது டாக்டர் அம்பேத்கர் நினைவிடத்தை மீண்டும் புனரமைத்து மேலும் அழகுபடுத்தும் வகையில் பணிகள் மேற்கொள்வதற்கான முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் முறையிட்டு மீண்டும் நிதி ஒதுக்கி தரும்படி வேண்டுகோள் வைத்தார். இதைத் தொடர்ந்து அரசு சார்பில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சுற்றுச்சுவர் அமைத்தல், நடைபாதை சீரமைத்தல், நீரூற்று சீரமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் ராஜகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். ஆர்எல்வி பேரவைக்கு ஆதிதிராவிடர் நல அணி அமைப்பாளராக ரகோத்தமன் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் நியமனம் செய்துள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் பழைய மாநில கமிட்டி கலைக்கப்பட்ட புதிய மாநில கமிட்டியின் முதல் மற்றும் 2வது பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7 தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இப்பொழுது மாநில ஆதிதிராவிடர் நல அணியின் அமைப்பாளராக ரகோத்தமன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏம்பலம் தொகுதியை பூர்வீகமாக கொண்ட ரகோத்தமன் கோர்க்காடு பகுதியில் வசித்து வருகிறார். பல வருடங்களாக ஆர்எல்வி பேரவையில் பயணித்து வரும் ரகோத்தமன் பிறந்த நாளான நேற்று பிறந்த நாள் பரிசாக ஆதிதிராவிட அணியின் மாநில அமைப்பாளராக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரகோத்தமன் 50வது பொன் விழாவினை முன்னிட்டு மத்தியம் கோர்க்காடு காமலிங்க அடிகளார் சபையில் பூஜை செய்த ஆர்எல்வி பேரவையின் ஏம்பலம் தொகுதி அமைப்பாளர் கோகுல் தலைமையில் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேரவையின் மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் பாஸ்கோ, பொருளாளர் கோமதி, ஆண்டாள், ஸ்லோச்சனா, கௌரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் மற்றும் சேர்மன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுடன் மு கழக மாநில செயலாளர் சிவகுமாரன், துணை செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மாஸ்கோ, கோமதி, சிவகுமார், ராகவன், கௌரி, சுலோச்சனா, கோகுல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் எளிதாக தொழில் துவங்குவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளதோ அதை நடைமுறைப்படுத்த அரசு கவனம் செலுத்தும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு புதுச்சேரி கிளை சார்பில் மண்டல கவுன்சில் கூட்டம் சன்வி ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் CII தென்மண்டல தலைவர் நந்தினி, துணைத் தலைவர் தாமஸ், ஜான், முத்தூட், மண்டல இயக்குனர் ஜெயேஷ், இந்திய தொழில் கூட்டமைப்பு புதுச்சேரி தலைவர் சண்முகானந்தம், துணைத் தலைவர் சமீர் கம்ரா மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, புதுச்சேரி அமைதியான மாநிலம். இங்கு தொழில் துவங்கி உற்பத்தி செய்ய முதலீட்டாளர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. கரசூர், சேதராப்பட்டில் 750 ஏக்கர் நிலம் உள்ளது. அங்கு மாஸ்டர் பிளான் தயாரிக்க ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளோம். எந்தெந்த பகுதியில் எந்த தொழிற்சாலை வரலாம், IT பார்க் எங்கு வரலாம், மருந்து உற்பத்தி பூங்கா எங்கு வரலாம் என்று மாஸ்டர் பிளான் தயாரித்து கொடுத்தவுடன் உடனடியாக முதலீட்டாளர்களுக்கு தொழில் துவங்குவதற்கான இடத்தை ஒதுக்கீடு செய்ய உள்ளது. AFT பாரதி மற்றும் சுதேசி பஞ்சாலை வளாகத்தில் ரூபாய் 105 கோடி முதலீட்டில் பிரதமரின் ஏக்தா மால் துவங்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விமான நிலைய நிர்வாகத்திற்கும் போதிய இடமில்லை. விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு தமிழக அரசு இடம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. முதலீட்டாளர்கள் தொழில் துவங்க புதுச்சேரிக்கு வர வேண்டும். எளிதாக தொழில் துவங்குவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளதோ அதை நடைமுறைப்படுத்த அரசு கவனம் செலுத்தும் என்றார். காரைக்காலில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை வந்த சிறை கைதி கழிவறை ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்து வந்த கைதி 25 வயதாகும் ராஜ்குமார் என்பவரை சக கைதி ஒருவர் தாக்கியதை தொடர்ந்து அவர் நேற்று காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார்.
இந்த நிலையில் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்ற ராஜ்குமார் அங்குள்ள ஜன்னல் கம்பி மற்றும் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து சிறை அதிகாரிகள் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து தப்பி ஓடிய சிறை கைதி ராஜ்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர். விடுதலை வரலாற்றை இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி மாணவர்களிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது. விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் போராடி பெற்ற விடுதலையின் வரலாற்றை இளைய தலைமுறையினரிடம் பலர் சரிவர அறிந்து கொள்வதில்லை என்றும், பாரதிதாசன் உள்ளிட்ட தியாகிகள் பலர் நடத்திய போராட்டங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விழாவிற்கு அறக்கட்டளை செயலர் வள்ளி, தொழில் முனைவர் அருள் செல்வம் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். விழாவில் இந்திய விடுதலை நாளை முன்னிட்டு விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது. இதில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். புதுவை தமிழ் சங்கம் செயலர் பாவலர் சீனு மோகன்தாசூர் விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மாணவர் திருக்குறள் அரங்கில் 10 திருக்குறள் ஒப்பித்த 25 மாணவர்களுக்கு பாராட்டுதல் வழங்கப்பட்டது. தாய்நாடு மேல் என்ற வானில் சேதுக்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 35 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, பாவலர் மதன் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியாற்றினார். முன்னதாக ராஜேஷ் வரவேற்புரையாற்றினார். நிறைவில் கலைமாமணி VP மாணிக்கம் நன்றி தெரிவித்து பேசினார். விழாவில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், மதுரை கலியபெருமாள், பேராசிரியர் விசாலாட்சி, லட்சுமி தேவி, வேல்விழி, சிவகுழந்து, ஈசுவரி தேவி, தமிழரசன், காஞ்சனா, நித்யஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதியால்பேட்டையில் உள்ள மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்புற பெருவிழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டையில் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் இன்று ஆடிப்புற பெருவிழா மற்றும் அடிகளாரது 84வது ஆண்டு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி என்று கஞ்சி வார்த்தல், தீச்சட்டி எடுத்தல், அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க நிர்வாக குழு புதுச்சேரி மாநில தலைவர் முருகானந்தம் தொடங்கி வைத்தார். மேலும் இன்று இரவு சிறப்பு குங்குமம் அர்ச்சனை, வளையல் மற்றும் சுமங்கலி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் உள்ள மாடலிங் பெண்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் நடைபெற்ற மாடலிங் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் வண்ண ஆடைகள் அணிந்து உயரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதுச்சேரியில் மாடலிங் பயிற்சி நிகழ்ச்சி ரெடியார்பாளையம் ஐஸ்வர்யா கிராண்ட் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாடலிங் நிவேதா மிஷில் தலைமையில் நடைபெற்ற மாடலிங் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாடலிங் பெண்கள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து உயரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாடலிங் பெண்கள், ஆண்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாடலிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மாடலிங் ஆண்கள், பெண்கள் என திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட இரவு சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி புலா நடைபெற்ற விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டமும் நடைபெற்றது.
தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மன் ஊஞ்சலில் வாய்க்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரராக பழனிவேல், செய்திருக்க கண்ணன், ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெளியனு கணுவாய்பேட்டை பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஓசூர் மாரியம்மன் ஆலய சடல உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வெளியனூர் கோமியன் கணுவாய்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓசூர் மாரியம்மன் ஆலய சடல் உற்சவம் இம்மாதம் 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தினம்தோறும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் திருவிழாவாக நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கராபரணி நடுக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலாவும் நண்பகல் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வேண்டி சடல் தகித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் தொடர்ந்து இரவு காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு வண்ண மலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மனின் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரசன், மேற்பார்வையில் ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வெளியனூர் கோமியான் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமம், துர்கா யாகம், லட்சுமி யாகம், நவகிரக யாகம் உள்ளிட்ட சிறப்பு யாகங்கள் செய்த யாகசாலை நிர்மாணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலச ஸ்தாபனம், யாகசாலை பிரவேசம், வேத பாராயணம், மூலமந்திர யாகம் உள்ளிட்ட முதல் கால யாக வேள்விகள் தொடங்கி இன்று காலை கோ பூஜை, நாடி செந்தாண்டம், சதுர்வேத பாராயணம், மந்திர புஷ்பம் உள்ளிட்ட 2ஆம் கால யாக கேள்விகள் செய்த பூர்ணாகீதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு செய்த அம்மன் கோபுர கலசம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், தீபா இந்தாள், வழக்கறிஞர்களும் சசிபாலன், மனோகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். திருக்காஞ்சி பகுதியில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டு நாயக்கன் மக்கள் இயக்கம் சார்பில் உலக பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது. உலக பழங்குடியினர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு திருக்காஞ்சி பகுதியில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டு நாயக்கன் மக்கள் இயக்கம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் மற்றும் நிர்வாகிகள் நாகராஜ், ஏகாம்பரம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காட்டுநாயக்கன், மலைக்குறவன், குருமன், ஏர்குலா ஆகிய 4 இன பழங்குடியினரை பட்டியலினத்தில் சேர்க்க வேண்டும், புதுச்சேரி அரசு பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும், புதுச்சேரியில் வசிக்கின்ற அனைத்து பழங்குடியினர் மக்களும் தங்களது குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும், இதனால் எதிர்காலத்தில் தங்களது சமூகம் முன்னேற்றம் அடையும் என கூறி ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியினர் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தினபால், மாசிலாமணி, சேட்டு, அண்ணாமலை, குப்புசாமி, பரசுராமன், ரமேஷ், சக்திவேல், சேகர் பெருமாள், பாலகிருஷ்ணன், காத்தவராயன், வீரமணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பழங்குடியினர் மக்கள் கலந்து கொண்டு ஆடல் பாடலுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6445 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 85 ரூபாய்,
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாரம்பரிய காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா. முதல்வர் ரங்கசாமி தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை ருசி பார்த்து துவக்கி வைப்பார். ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது சம்பந்தமாக கவர்னர் கைலாசநாதன் அதிகாரிகளுடன் ஆய்வு. மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை மீட்க முடியாத நிலையில் நீரில் இழுத்து செல்லப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியிட. AFC பாரதி மற்றும் சுதேசி பஞ்சாலை வளாகத்தில் ரூபாய் 105 கோடி முதலீட்டில் பிரதமரின் ஏக்தா மால் துவங்க பரிசீலனை. முதல்வர் ரங்கசாமி தகவல். காரைக்கால் மருத்துவமனை கழிவறையில் இருந்த ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓடிய கைது. இதுடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.